இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஈஷா தற்கொலை தொடர்பில் மேலும் 2 போலீஸ் வலைவீச்சு. டிக்டாக் சமூக ஊடகத்தில் இணைய பகடிவதை மற்றும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்ட ஈஷா என்ற ராஜேஸ்வரி மரணம் தொடர்பில் மேலும் 2 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அந்த 2 நபர்களும் அடையாளம் காணப்பட்ட போதிலும் அவர்கள் விரைவில் பிடிக்கப்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாக போலீஸ் வட்டாரம் தெரிவித்தது. ஈஷாவின் மரணத்திற்கு பிறகு தேடப்படும் அந்த 2 நபர்கள் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. அந்த 2 நபர்களுக்கு எதிராக செந்தூல் மாவட்ட போலீசார் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஈஷா தற்கொலை தொடர்பில் அவரை அவமானப்படுத்தி மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக நம்பப்படும் ரவாங்கைச் சேர்ந்த 35 வயது இந்திய பெண் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். பிடிப்பட்ட பெண்ணுடன் சேர்ந்த ஈஷாவிற்கு எதிராக அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பிரயோகித்து அந்த பெண்ணின் மரணத்திற்கு காரணமாக அமைந்த அந்த 2 நபர்களை பிடிப்பது மூலம் ஈஷா மரண விவகாரத்திற்கு தீர்வு காண முடியும் என்று போலீசார் நம்புகின்றனர். ஈஷா தற்கொலை தொடர்பில் ரவாங் புக்கிட் பரந்தோங் கோல்ஃப் ரிசார்ட், ஜலன் சம்பாக்கா 2ஐ சேர்ந்த பெண்ணுக்கு எதிராக நிறைய போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டும் அளவிற்கு நிறைய ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக போலீசார் நம்புகின்றனர். தனக்கு எதிராக அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசி டிக்டாக்கில் வெளியிடப்பட்ட காணொலியினால் அவமானத்திற்கும் பெரும் மன உளைச்சலுக்கும் ஆளானதாக கூறப்படும் கோலாலம்பூர் தமான் மலாத்தி கோம்பாக் சத்யா PPR குடியிருப்பை சேர்ந்த 30 வயதுடைய ஈஷா என்ற ராஜேஸ்வரி கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை தனது வீட்டில் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டார். ஈஷாவை டிக்டாக் வாயிலாக அச்சுறுத்தியது தொடர்பில் கடந்த ஜூலை 6ஆம் தேதி 39 வயதுடைய நபர் போலீஸ் புகார் ஒன்றை செய்து இருப்பதாக செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அமத் சுகர்னோ குறிப்பிட்டிருந்தார். மனிதவள அமைச்சின் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD கார்ப் நிறுவனத்தின் மீது பொது கணக்கு குழுவும் தேசிய கணக்காய்வு துறையும் நடத்திய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட முறைகேடுகள் மற்றும் லஞ்ச ஊழல் தொடர்பில் தனது விசாரணையை தொடங்கியுள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் HRD கார்ப் அலுவலகத்திற்குள் நுழைந்துள்ளது. HRD கார்ப் அலுவலகத்திற்குள் SPRM அதிகாரிகள் சிலர் நுழைந்ததாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தேசிய கணக்காய்வு துறை கண்டுபிடித்த சில முறைகேடுகள் தொடர்பில் முக்கிய பத்திரங்களை கைப்பற்றுவதற்காக SPRM அதிகாரிகள் அந்த மனிதவள மேம்பாட்டுக் கழகத்தின் அலுவலகத்திற்குள் நுழைந்ததாக நம்பப்படுகிறது. நாடு முழுவதும் 21,058 முதலாளிகளிடம் HRD கார்ப் வசூல் செய்த 20,54,20,000 வெள்ளி லேவி பணம் தொடர்பில் தனக்கு இருக்கின்ற கடப்பாட்டை நிறைவேற்றாமல் அந்த லேவி பணத்தை HRD கார்ப் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. 6ஆம் படிவ மாணவர்களுக்கு வாழ்க்கை செலவின படித்தொகையாக அலவன்ஸ் தொகையை வழங்குவது குறித்து கல்வி அமைச்சு பரிசீலனை செய்து வருவதாக அதன் துணை அமைச்சர் வோங்காவோ தெரிவித்தார். 6ஆம் படிவ கல்வி திட்டத்தில் அதிகமான மாணவர்கள் இணைவதை ஊக்குவிக்கும் ஒரு நடவடிக்கையாக அலவன்ஸ் தொகை வழங்கப்படுவது குறித்து தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாக துணை அமைச்சர் விளக்கினார். இதேபோன்று 6ஆம் படிவ மாணவர்களுக்கு கல்வி போதிக்கும் மூத்த ஆசிரியர்களுக்கும் அலவன்ஸ் தொகை வழங்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது வோங்காவோ இதனை தெரிவித்தார். பெட்ரோல் ட்ரோன் 95 விலை உயர்த்தப்படுவதற்கு ஏதுவாக இலக்குக்கு உரிய மானிய தொகை திட்டத்தை அரசாங்கம் இவ்வாண்டு அமல்படுத்தக்கூடும் என்று கராகன் கட்சி தலைவர் டாக்டர் டொமினிக் லவ் இன்று அச்சம் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் ட்ரோன் 95 இலக்குக்கு உரிய மானிய திட்டத்தை இவ்வாண்டில் அமல்படுத்துவதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதி பூண்டு இருப்பதாக டாக்டர் டொமினிக் லவ் குறிப்பிட்டார். தற்போது பெட்ரோல் ட்ரோன் 95 லிட்டருக்கு 2 வெள்ளி 5 காசுக்கு விற்கப்பட்டு வருகிறது.
பெட்ரோல் ட்ரோன் 95க்கு அரசாங்கம் வழங்கி வரும் உதவித்தொகை மீட்டுக் கொள்ளப்பட்டு இலக்குக்குரிய மானிய திட்டத்தை அமல்படுத்துமானால் டீசலை போல பெட்ரோல் ட்ரோன் 95 விலை உயரக்கூடும் என்று டாக்டர் டொமினிக் லாவ் அச்சம் தெரிவித்துள்ளார். சபா மாநிலத்தில் போதைப்பொருள் பீசாங்கோரேங் போன்று விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மாநில போலீசார் மறுத்துள்ளனர். இப்படியொரு குற்றச்சாட்டு அதிகபட்சமானதாகும் என்று சபா மாநில போலீஸ் ஆணையர் டத்தோ ஜவுதே டிக்குன் தெரிவித்தார். சபா மாநிலத்தில் திரவக வடிவில் ஷாபு போதைப்பொருள் விற்பனை செய்யப்படும் முறையை மாநில போலீசார் வெற்றிகரமாக கண்டுபிடித்துள்ளனர். இதற்கு அப்பாற்பட்ட நிலையில் புள்ளி விவரங்களின்படி போதைப்பொருள் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கடத்தல்காரர்களுக்கு எதிராக சபா போலீசார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை காட்டுகின்றது என்று டத்து ஜவுதே குறிப்பிட்டார். தவிர இவ்வாண்டு முதல் 6 மாத காலத்தில் போதைப்பொருள் தொடர்பாக 8,993 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது போதைப்பொருளுக்கு எதிராக அரச மலேசியா போலீஸ் படை கொண்டு இருக்கும் கடப்பாட்டை காட்டுவதாக உள்ளது என்று அவர் விளக்கம் அளித்தார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சபா கினபத்தங்கன் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சரி புங் மொக்தார் ராடின் சபா மாநிலத்தில் போதைப்பொருள் பீசாங்கோரேங் போல் கிடைப்பதாக குற்றஞ்சாட்டியதை தொடர்ந்து சபா போலீசார் இந்த விளக்கத்தை தந்துள்ளனர். வெட்டு மரங்களை ஏற்றிக்கொண்டு சாலையில் சென்று கொண்டிருந்த ட்ரெய்லர் லோரி ஒன்று எதிர்பாராத விதமாக வெட்டு மரங்களுடன் குடை சாய்ந்ததில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். லோரியுடன் பிணைக்கப்பட்டு இருந்த சங்கிலி அறுந்து வெட்டு மரங்கள் சாலையின் நாலாபுறமும் கீழே விழுந்து சிதறியதில் தம்மீது விழவிருந்த வெட்டுமரம் லோரியில் தடுக்கப்பட்டு வேறு திசையில் விழுந்ததால் அந்த மாது காயத்துடன் மயிரிழையில் உயிர் தப்பினார். இச்சம்பவம் இன்று காலை 11:23 மணியளவில் கிளந்தன் ஜலன் குவாம் முசங் குவாலக்கராய் சாலையின் பண்டஹாரா சாலை சந்திப்பில் நிகழ்ந்தது. இதில் பண்டார் உத்தாமா குவாம் முசங்கை நோக்கி சென்று கொண்டிருந்த 21 வயது சித்தி நோரெலி கமரு ஜமான் என்ற பெண் உயிர் தப்பியதாக அடையாளம் கூறப்பட்டது. எனினும் தனக்கு ஏற்பட்ட காயத்திற்கு அந்த பெண் குவாமுசாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மாணவர் ஒருவரை கன்னத்தில் அறைந்ததுடன் தலைமுடியை பிடித்து இழுத்து காயம் விளைவித்ததாக மலாக்காவில் உள்ள பள்ளி ஒன்றின் கட்டொழுங்கு ஆசிரியர் இன்று மலாக்கா ஐக்ரோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். 48 வயதான மொஹமட் ஹெர்மான் இஷாக் என்ற அந்த கட்டொழுங்கு ஆசிரியர் தனது செயலுக்காக மேஜிஸ்ட்ரேட் கைருல் நிசாக் ஹஸ்னி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட ஆசிரியர் கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் 9 தேதி காலை 11:30 மணியளவில் பள்ளி வளாகத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் ஓராண்டு சிறை அல்லது 2000 வெள்ளி அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த ஆசிரியர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.